வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தோசைக்கு சிம்பிளான ஒரு சாம்பார் தான் வைக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டுமே ஈக்குவலான அளவில் எடுத்துக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவு தான் எடுத்துக்கிட்டேன். ரெண்டுமே எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டாச்சு. அதிலே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது காய் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கத்திரிக்காய் தான், ஒரு உருளைக்கிழங்கு. கத்திரிக்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவிட்டு அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒன்று தான் போட்டிருக்கேன் நான். இது ஏன்னா சாம்பார் வந்து ஒரு வேளைக்காக மட்டும்தான், அதாவது நைட்டுக்கு மட்டும்தான் பண்ணினேன். அதனால் ஒன்றே வந்து போதும், அதுவே கரெக்டாக இருக்கும். அதனால் ஒரு கத்திரிக்காயும் ஒரு உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கேரட்டு, பீன்ஸு எது வேணாலும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இது எல்லாமே சேர்த்து பண்ணாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் நான் வந்து உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் சேர்த்துருக்கேன். இது கூட தோல் உரிச்ச பூண்டு ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். 2 சின்ன தக்காளி தான் சேர்த்துருக்கேன். அடுத்தது கட் பண்ணி வச்ச வெங்காயம். இது பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதில் வந்து சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு அப்படியே முழுசாக சேர்த்து போட்டு வேக வச்சு கடைஞ்சி செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து தாளிக்க போகிறேன். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே வந்து குக்கரில் சேர்த்துட்டேன்னா, இப்போ அதை ஸ்டவ்வில் எடுத்து வச்சுருவோம். வச்சுட்டு இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம குக்கர் வந்து மூடி வச்சோன்னா வெளியில் பொங்கி வராமல் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கொதிக்கும்போது அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கர் மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பருப்பு வெந்துருச்சு. இது 3வது விசில் வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை வந்து மூடி திறந்து நல்லா கொஞ்சம் பருப்பை வந்து மசிச்சு விட்டுலாம். இப்போ பாருங்கள், பருப்பு, காய், தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ மத்து வச்சு இதை லேசாக அப்படியே கடைஞ்சி விட்டலாம். அப்போ தான் வந்து எல்லாம் ஒன்றாகி வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து திக்னஸாக இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காயெல்லாம் கூட எடுத்து போட தேவையில்லை. எல்லாமே ஓரளவுக்கு நம்ம கடைஞ்சி விட்டதுனால இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக நல்லாயிருக்கும் சாம்பார். இப்போ கடைஞ்சி விட்டுட்டு திருப்பி அதை குக்கர் வந்து மறுபடியும் ஸ்டவ்லேயே வச்சுட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சாம்பார் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ சாம்பார் மிளகாய்த்தூள், அதாவது வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய்த்தூள் இருக்கு இல்லைங்களா, அதுதான் சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். வேக வைக்கும்போதே சில பேர் வந்து பச்சை மிளகாவும் சேர்க்கலாம். அது பச்சை மிளகாய் சேர்த்தா அது வெந்ததுக்கப்புறம் அந்த விதையெல்லாம் அதில் இருக்கிறதுனால அது கொஞ்சம் காரமாக இருக்கும். அப்படிங்கிறனால நான் பச்சை மிளகாய் சேர்க்கல. அப்போ பக்கத்துலேயே வந்து நம்ம தாளிச்சிடலாம். இது சின்ன வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுந்து, ஜீரகம் சேர்த்துட்டு இதை தாளிச்சிருக்கேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்குது. மிளகாத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்துட்டோம் இல்லைங்களா, இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம தாளிச்சதை எடுத்து அதில் ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு இறக்கிடுவோம். அவ்வளோதாங்க. சிம்பிளான சாம்பார், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ கடுகு, ஜீரகம் போட்டுட்டுனா அடுத்தது 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் அப்படியே 2 கட் பண்ணியிருக்கேன். தோல் உரிச்சிட்டு வெங்காயத்தை 2 கட் பண்ணியிருக்கேன். நம்ம பருப்போட வேக வைக்கிறத விட இப்படி தாளிச்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். வேக வச்சாலும் சூப்பராக தான் இருக்கும். இது தாளித்து சேர்க்கும்போது அந்த சின்ன வெங்காயத்தோட வாசனை நம்ம கடைசியாக சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் வந்து தாளிக்கிறதுல இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து வெங்காயமும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். ரொம்ப ப்ரௌனாக வதக்க வேணாம். ஓரளவுக்கு வதக்கி விட்டாவே போதும். அப்போ தான் அந்த வெங்காயத்தோட வாசனை நல்லாயிருக்கும், சாம்பாரும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து வதக்கியாச்சு. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துட்டு இதை எடுத்து அப்படியே நம்ம கொதிச்சிட்டு இருக்க சாம்பாரில் சேர்த்துருவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். லைட்டாக அந்த கண்ணாடி பதம் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ தாளிச்சதை நம்ம எடுத்து அப்படியே கொதிச்சிட்டு இருக்க சாம்பாரில் எடுத்து ஊற்றிடலாம். இதை கொட்டினதுக்கப்புறம் நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் இதெல்லாம் தாளித்து கொட்டியிருக்கோம் இல்லைங்களா, இது கொஞ்சம் நேரம் கொதித்து அந்த வெங்காயத்தோட எசன்ஸ் எல்லாம் அந்த சாம்பாரில் சேரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு இறக்கிடலாம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சேர்த்துடலாம். நல்லா குட்டி குட்டியாக கொத்தமல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துட்டோன்னா நல்ல வாசனையாக சூப்பரான சாம்பார் ரெடிங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கலுக்கு தேங்காய் சட்னி பண்ணி இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதை விட சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. சூடாக இட்லியோ தோசையோ ஊற்றி இந்த சாம்பார் ஒரு கப் கொண்டு வந்து வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.